அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களோட புள்ளகளுக்கு எதிராக துஆ கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. உங்களோட புள்ள எவ்வளவு மோசமானவனாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு மோசமான செயல்களை செய்யட்டும், அல்லாஹ்வுக்காக உங்களோட வாயால அந்த புள்ளைக்கு எதிராக துஆ கேட்காதீங்க, அந்த புள்ளைக்கு எதிராக பதுவா செய்யாதீங்க. அல்லாஹ்ட்ட கையேந்தி கேளுங்க, யா அல்லாஹ் என் புள்ள சொல் பேச்சு கேக்குது இல்ல, யா அல்லாஹ் என் புள்ளைய நல்ல புள்ளையாக ஆக்கு, என் புள்ளைக்கு நேரான வழியை காட்டு. உங்களோட புள்ள வளர்ந்து வந்து உங்களை ஊட்ட விட்டு விரட்டினாலும் அந்த புள்ளைக்கு பதுவா செய்யாதீங்க. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் என் புள்ளைக்கு நல்ல ஹிதாயத்தை கொடு, நல்ல நேர்வழியை கொடுன்னு துஆ கேளுங்க. உங்களோட புள்ள படிக்கிறதுக்கு களவு பண்ணுதா, ஓதுறதுக்கு களவு பண்ணுதா, புள்ளைக்கு வாங்கி வந்த மாதிரி ஏசாதீங்க, எரும மாடுன்னு திட்டாதீங்க. யா அல்லாஹ் என் புள்ளைக்கு நல்ல அறிவை கொடு, யா அல்லாஹ் என் புள்ளைக்கு படிப்புல ஓதல்ல நல்ல ஆசை ஆர்வத்தை கொடுன்னு துஆ கேளுங்க. உங்களோட புள்ள தொழ போகுது இல்லையா, அடிங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா வாயால ஏசாதீங்க, புள்ளைக்கு பதுவா செய்யாதீங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ் என் புள்ளைய 5 நேரம் தொழுகிற புள்ளைய ஆக்கிரு. சுருக்கம், உங்களோட புள்ள என்ன தவறு செஞ்சாலும் உங்களோட புள்ள தான் அது, உங்களோட புள்ள தான் அது. அந்த புள்ளைக்கு ஏசி பதுவா செஞ்சு இன்னும் நாசமாக்காதீங்க. அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்டு, யா அல்லாஹ் என்